ஹலோ நான் அபி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி எல்லாமே செய்ய போகிறேன். ஸோ எப்படி ஃபஸ்ட் நான் சிக்கன் பீசஸ் நல்லா பெருசு பெருசாக எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து தயிர், அப்புறம் கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுதான் நீங்கள் பார்த்த ஃபஸ்ட் கிளிப்பு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு நல்ல பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் அன்னாச்சிப்பூ, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது மட்டும் போட்டுட்டு நல்ல 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். அது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கின பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கணும். பிரியாணியோட டேஸ்ட்டே நம்ம ஒவ்வொரு பொருளாக 1 by 1 போட்டு அதை வந்து நல்லா வதக்கணும். அதில் தான் வந்து டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நான் வந்து பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் வந்து பிரியாணி வந்து ஒரு 1 kgக்கு மேலே தான் செய்கிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி இஞ்சி பேஸ்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ரெண்டுமே தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிட்னா கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டால் தான் வந்து டேஸ்ட் வரும். ஸோ தோலெல்லாம் உரிச்சிட்டு பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் உரிச்சிட்டு அரைச்சிட்டு அந்த விழுதை இதில் போட்டு இதை நல்லா வதக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வதக்கலாம். இது வந்து பிரியாணி மசாலா. இந்த மசாலா எப்படின்னா ஒரு நான் இந்த 1.25 கிலோ செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரியாணி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 12 கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை துண்டு வந்து நம்மளோட இந்த விரல் சைஸில் வந்து ஒரு 5-6 துண்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரை மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சோம்ல, மிளகாய்த்தூள், தயிர், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மல்லி, புதினா எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த பிசைஞ்ச சிக்கனை இதில் போட்டுட்டு இதை நல்லா வந்து லைட்டாக வதக்கணும். அதாவது சிக்கன் வந்து லைட்டாக வதங்கினா போதும். இது வந்து ஒரு சைடு வந்துட்டுருக்கும். இப்போ நான் சொல்கிற சிக்கன் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் சென்னை ஸ்டைலில் செய்கிற சிக்கன் பிரியாணி. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய சிக்கன் பிரியாணி போட்டிருக்கோம். பட் இப்படி செஞ்சுருக்க மாட்டேன். இது வந்து சென்னை ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த மாதிரி செய்கிறேன், மேரினேட் பண்ணி செய்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை சும்மா ரேண்டமாக கட் பண்ணி இது மேலே போட்டிருக்கேன். தக்காளி வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் சிக்கன் பிரியாணியில் வந்து தக்காளியை வதக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் லைட்டாக தக்காளி டேஸ்ட் வந்துடும். தக்காளி பிரியாணி அந்த மாதிரி ஆயிடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல சிக்கன் பிரியாணி வேணால் தக்காளியை வதங்க விடாதீங்க. தக்காளி லைட்டாக அதோட ஃப்ளேவர் சும்மா லேசாக அதில் கலந்தால் போதும். இப்போ மூடி போட்டு நல்லா சிக்கனை லைட்டாக வேக விட்டுருக்கேன். ஒரு 10% வெந்தால் போதும். இந்த சைடு இது வெந்துட்டுருக்கும்போது என்ன பண்ணணுன்னா அடுத்து அளவு தண்ணி வந்து பாஸ்மதி ரைஸ்னால 1க்கு நான் 2ன்னு வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பின்னாடி நான் பச்சை மிளகா வந்து முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கீரி போடுங்க, இல்லாட்டி ஃப்ளேவர் மட்டும் வேணும்னா முழுசாக போட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொதித்த பின்னாடி ஃபஸ்ட்டே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறு விட்டுக்கோங்க. உப்பு வந்து சாதத்துக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுட்டு உப்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக கரிக்கணும். அதாவது தண்ணி ஊற்றுறப்ப வந்து தண்ணியோடு நம்ம அரிசி போட்டிருக்கோம்ல, இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் ஒரு படி வந்து மேலே இருக்கணும், தூக்கலாக இருக்கணும். இது ஒரு பக்கம் மூடி போட்டு தண்ணியும் அரிசியும் சேம் லெவல் வர வரைக்கும் அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இந்த கிரேவி மீன்ஸ் வந்து குழம்பு இல்லை, கொஞ்சம் கெட்டியாக. அதனால் இதை கிரேவின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி பழத்தை சும்மா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதிலே வந்து இஞ்சி பூண்டு நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது தனியாக வச்சுருக்கனால இதுக்குள்ளே போடலை. ஸோ இந்த சைடு வந்து பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ன்றனால டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து வந்துருச்சு. தண்ணியும் அரிசியும் சேம் லெவல் வந்தனால தோசைக்கல் வச்சு நான் வந்து தம் போட்டுட்டேன். மேக்ஸிமம் நான் தம் போட்டு தான் பிரியாணி செய்வேன். நீங்களும் தம் போட்டு பிரியாணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து தம்பிங்களுக்காண்டி ஒரு 2 பீஸ் மட்டும் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மேரினேட் பண்ணி வச்சதுலேயே ஒரு 2 பீஸஸ் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு அதில் மேலே லேசாக மிளகு ஜீரகத்தூள், வீட்டு மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. இதை லைட்டாக வறுத்து கொடுத்தாலே தம்பிங்க சாப்பிட்ருவானுங்க. ஸோ அவனுங்களுக்கு அது பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, 1/2 மூடி எடுத்துக்கோங்க. தேங்காய், வெள்ளை எள்ளு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, இதுதான் நான் போட்டு அரைக்கிறது. இது போக தனியாக இந்த கரம் மசாலா, மல்லி மசாலா இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். நிறைய மசாலா சேர்த்து ஃபுட் சமைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம நாக்கு நம்ம சொல்கிறத கேட்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி நிறைய மசாலா சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தா உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ
நான் அந்த எண்ணெய் பொரிச்ச சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றி இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரேண்டமாக கட் பண்ணி போட்டு அது நல்லா இந்த பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டை சேர்த்தே அரைச்சிடுங்க. எனக்கு தனியாக இருக்கனால நான் இதில் சேர்த்து அரைக்கலை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சிக்கனை தனியாக எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு இது ஒரு சைடு வந்து வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு மேலேயே வந்து இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து தனியாக அரைச்சனால தனியாக தான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் பூண்டு விழுது ப்ளஸ் கொஞ்சோண்டு வந்து இஞ்சி விழுது போட்டு இது ஒரு பக்கம் நல்லா லைட்டாக வந்து வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, எள்ளு, பட்டை, கிராம்பு நான் அரைச்சி வச்சுருந்தேல அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்துட்டு இதில் வந்து எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இது மட்டும்தான் நான் போட போகிறேன். அப்புறம் தனியாக வந்து மல்லித்தூள் நான் அரைச்சி வச்சுருப்பேன், அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி குழம்பு மிளகாய்த்தூளே போதும். இது வந்து மல்லித்தூள் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நான் அரைச்சி வச்சுருக்குது. ஸோ அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த குழம்பு மிளகாய்த்தூளே மல்லி எல்லாமே சேர்த்து போட்டு தான் நம்ம அரைக்கிறோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக வேணால் நீங்கள் தனியாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மல்லித்தூள் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள் போட்டு ஒரு 2 விசில் வச்சா சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் என்னோடய ஸ்டைலில். இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் நான் ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வறுத்து எடுத்துகிட்டே ஒரு பக்கம் வந்து பிரியாணி தம் போட்டுட்ருக்கேன். இந்த சைடு என்னென்னா சிக்கனை வந்து லைட்டாக ஒரு வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 5-6 பீஸ் தான் எடுத்தேன். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து எண்ணெய் என்னென்னா நம்ம சிக்கன் வறுத்தோல அந்த எண்ணெயிலே செஞ்சுட்டேன். ஸோ நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு சிக்கன் லைட்டாக வதக்கிட்டு அது மேலே சேம் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு சீரக பொடி வந்து தனியாக நான் அரைச்சி வச்சுருப்பேன், அது கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அந்த மிளகு ஸ்மெல்லு வரணுன்றக்காண்டி அந்த மூடி போட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். இந்த சைடு வந்து சிக்கன் பிரியாணி தம் எடுத்துகிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் தம்மில் இருந்துச்சு. நல்லா அரிசி பொலன்னு வந்துச்சு. இந்த அரிசி வந்து நம்ம டிமார்ட்டில் நான் வாங்கினது, பிரியாணி அரிசி டிமார்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 1 kg வந்து 80 ரூபாயோ ஏதோ போட்டிருந்துச்சு. ஆனால் நல்லா நீட்டமாக இருந்துச்சு அரிசி. அதாவது நம்ம வந்து இந்த அது ஏதோ ஒரு பிராண்டு சொல்லுவாங்களே, ஆசீர்வாத் பிராண்டாக ஏதோ ஒரு அரிசி சொல்லுவாங்க, அது வந்து 130 140 1 kg. பட் இங்கே வந்து 80 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். பட் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிமார்ட், நம்ம டிமார்ட் எல்லா ஊர்லேயுமே டிமார்ட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டிமார்ட்டில் லூஸில் வச்சுருப்பாங்களே அந்த பெரிய அண்டா மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்களா, அந்த இதுலேருந்து நான் ஒரு 2 kg வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலாக தீந்துருச்சு. இந்த பிரியாணி தான் லாஸ்ட் அதில் செஞ்சது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, சென்னையில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. கலர் பார்த்திங்களா, நம்ம பிரியாணி மசாலா நான் அரைச்சி போட்டேன், வெறும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது மட்டும் அரைச்சி போட்ட இந்த பிரியாணி கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே பிரியாணி நான் இப்படி தான் செய்வேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் தம்பிங்களுக்கு, என்னோடய குழந்தைங்களுக்கு சரி, அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சரி, எல்லாருக்குமே என்னோடய பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு இந்த சிக்கன் பெரட்டல்னு சொல்லலாம், சிக்கன் வறுவல்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு 4 பீஸ் வச்சுட்டு நான் ஆக்சுவலாக பிளேட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஜஸ்ட் வீடியோக்காண்டி. ஸோ அது ஒரு 4 பீஸ் வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி நான் செஞ்சிட்ருந்தேன்ல, அதுவும் 2 விசில் வந்து அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன் நான் அடிக்கடி சிக்கன் செய்கிறேன்னா, எனக்கு பர்சனலாக சிக்கன் ரொம்ப பிடிக்கும். மட்டனாக இருக்கட்டும் எல்லாமே சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வெறும் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு என்ன சாப்பிட்டாலும், மட்டன் நல்லா சாப்பிட்டாலும் சரி, மற்ற எது சாப்பிட்டாலும் எனக்கு சிக்கன் சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில் ஆகும். நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், அது ஏன்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு பக்கம் வந்து கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சால்னா டைப்பில் செஞ்சுருக்கேன், அதனால தான் தேங்காய் நிறையா போட்டு அப்புறம் எள்ளு நிறையா போட்டு நான் அரைச்சது. இது வந்து அந்த பிரியாணிக்கு கொடுப்பாங்கள்ல ஹோட்டலில் ஒரு சால்னா, அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் மெதுவாக வீடியோவை வந்து ரீகேப் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று மசாலா வந்து நான் வந்து என்னோடய மிளகாய்த்தூள் தான் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவேன். மேபி ஒரு சில பேர் என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியலாம், இவங்க இதை சொல்கிறாங்களே இது எப்படி அரைக்கிறதுன்னு தெரியல. நான் சீக்கிரமே என்னோடய மிளகாய் தூள் வந்து தீரப்போகுது, அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய லாங் வீடியோஸை பார்த்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போக போக நான் இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும் உங்களோட புண்ணியத்தில். ஸோ சீக்கிரமே இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.